அண்ணன் ஞானசேகர் அவர்களும் எம்.வி. சேகர் அவர்களும் நம்மளுடைய இந்து போராளி இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களும் எங்களுடைய ஆந்திரா மாநிலத்திலிருந்து வருகை தந்துள்ள பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் ரெட்டிஜி அண்ணன் சி ஏழுமலை அவர்களுக்கு ஆதரித்து இன்று பிரச்சாரம் செய்ய உள்ளனர். சம்பந்தமாக இன்று பிரஸ் உங்களை சந்திக்க வந்துள்ளார். முதலில் நமது எம்.வி. சேகர் அண்ணன் அவர்கள் உங்களிடம் கண்டினியூ போலாமா? போலாம். அனைத்து ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி ஆன்மீகம் புரிந்த ஒரு மிக சிறந்த மனித நேயங்கள் ஒன்று கூடி வாழ்கின்ற இந்த சட்டமன்ற தொகுதியில் சுமார் 10-15 ஆண்டுகளாக தவறான நபர்கள் தவறான நிலையில் தவறையே தன் குறிக்கோளாக செய்து கொண்டு தன்னை மட்டுமும் சுயநலத்தோடும் வாழ்ந்து கொண்டு இந்த தொகுதியை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லாமல் ஒரு மோசமான நிலையை நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். வருகின்ற 2026 ஏப்ரல் 23 அன்று நடைபெறுகின்ற பொது தேர்தலில் அண்ணன் ஏழையின் பங்காளர், எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர் நம்முடைய சி ஏழுமலை அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றார்கள். திருவண்ணாமலை சட்டமன்ற வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் உங்களுக்கெல்லாம் தெரியும், நல்லது நடக்க வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், நல்லோர்கள் ஆள வேண்டும் என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அண்ணன் ஏழுமலை அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக ஒவ்வொருவருக்கும் ஓடோடி வந்து உங்களுடைய உரிமைகளையும் உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு வேட்பாளர் அண்ணன் ஏழுமலை அவர்கள். அவரை நீங்கள் அத்தனை பேரும் உங்களை மனமுருகி கேட்கின்றோம். உண்ணாமலையுடைய இந்த ஆசியோடு அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு இப்போதே நாங்கள் பார்த்த நேரத்தையெல்லாம் நான் நம்முடைய நடிகை நமிதா அவர்களோடு நானும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். மக்கள் வெள்ளத்தில் நீந்துகின்றார்கள். மக்கள் யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி கொண்டு வாக்கை பாரதிய ஜனதா என்கின்ற வேட்பாளர் அருமை சகோதரர் ஏழுமலைக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம் என்று உறுதியளித்திருக்கின்றார்கள். அவர் வெற்றி பெற்றதாகவே நாம் கருதினாலும் கூட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் அயராது இருக்கின்ற 3 நாட்கள் பாடுபட வேண்டும். அனைவரும் மறவாமல் நம்முடைய அந்த பட்டன், முதல் பட்டன் தாமரையில, இந்த தொகுதியில வாக்காளர் பெருமக்கள் முதல் பட்டன் தாமரையில வாக்களித்து பெருவாரியான வெற்றி பெற வேண்டும். ஏன் இந்த செயல்களை கோகுல மக்கள் கட்சி தமிழகம் முழுவதும் 183 தொகுதிகளில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கின்ற ஒரு இயக்கமாக இன்று 13 ஆண்டுகளாக இந்த கட்சி வளர்ந்திருக்கின்றது. ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பு இயக்கமாக கோகுல மக்கள் கட்சி பணியாற்றி கொண்டிருக்கின்றது. எங்களை எல்லாம் பலர் எங்களை ஏளனமாக கூட கேட்கின்றார்கள், என்ன உங்களுக்கு எல்லாம் என்ன சீட்டு கொடுத்திருக்காங்க இருக்காங்க. எங்களுக்கு சீட்டு தேர்தல் அரசியல் முக்கியம் அல்ல. இந்த நாட்டில் சமூக நீதி தலை துவங்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்த வேண்டும் என்று 1989 108 சாதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வஞ்சத்து யாதவர்களை 1.25 கோடி யாதவர்கள் தமிழகத்தில் வாழ்கின்றவர்கள் 36 ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியில் சேர்க்காமல் 36 ஆண்டுகாலம் வஞ்சித்தார்கள். ஏதோ 10 ஆண்டு 15 ஆண்டு இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து வஞ்சிப்பது, அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்காமல் இருப்பது, ரொட்டேஷன்ல ஒரு மந்திரி கொடுத்தது யாதவர்களுக்கு பெருமை பீட்டிக்கிறது, அதை ரொட்டேஷன் மந்திரி ஆக்குறது, ஒரு மரியாதைகள் இல்லாதது, இந்த சமுதாயத்தை ஒரு இந்த பொருட்டாக கருதாதது, இதெல்லாம் இந்த மக்களுடைய கொந்தளிப்பாக இருக்கின்றது. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற 38 மாவட்டத்தில், குறிப்பாக ஒரு மாவட்டத்தை தவிர திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் பேரியக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு யாதவர் கூட வேட்பாளர் வாய்ப்பு கொடுக்கவில்லை. பல லட்சக்கணக்கான பேர் அந்த கட்சிக்காக பாடுபட்டு உழைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய நிலை, அவர்களெல்லாம் இன்று வாய்மூடி மௌனியாக இருக்கின்றார்கள். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக என்னையெல்லாம் இறக்கி நீங்கள் வேலை செய்யுங்கள் என்று எனக்கு உற்சாகம் அளித்திருக்கின்றார்கள். காரணம், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு
ஐயா மோடி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். இன்று வருகின்ற 2027 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் ஏதோ ஒரு சாதிக்காக பேசுபவர்கள் நாங்கள் அல்ல. இங்க இருப்பவர்கள் அப்படி ஓரவஞ்சனையாக நடந்து கொள்பவர்கள் இல்லை. காரணம் என்னவென்றால் ஒட்டுமொத்தமாக அந்தந்த சமுதாய மக்களுக்கு உரிய பங்களிப்பு, அதுதான் உண்மையான சமூக நீதி. சும்மா போலியா பேசிக்கிட்டா சமூக நீதி சமூக நீதி சமூக நீதினு சொல்லிட்டு இருக்கிறது போலித்தனம். இந்த முதலமைச்சருக்கு அது மனசுலயே இல்ல. இந்த முதலமைச்சர் நினைச்சிருந்தா இன்னைக்கு ஆந்திராவில, கர்நாடகாவில, நம்ம இங்க பீகார்ல அந்தந்த முதலமைச்சர்கள் அவங்களே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி யார் யார் எவ்வளவு இருக்காங்க, என்னென்ன இடஒதுக்கீடு போயிருக்கு, எத்தனை பிள்ளைகள் என்ன வேலை வாய்ப்பு இருக்காங்க, என்ன கல்வி கிடைச்சிருக்கு என்று புள்ளிவிவரமாக சொல்ல முடியும். ஆனா ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு 5 ஆண்டு காலமாக கஞ்சா மது டாஸ்மாக் தான் வளர்ந்துருக்கு. குடிக்க தண்ணி கிடைக்கல. நீங்க இந்த தளி தொகுதி அந்த கடற்கரை போய் பாருங்க, நொந்து போயிருவீங்க. அங்கெல்லாம் நடக்கின்ற அந்த கொடுமைகளை பாருங்க. நான் போன 5 ஆண்டுகளில் போய் சுற்றி பார்த்தேன். நான் தொடர்ந்து எல்லா ஊர்களும் போயிருக்கேன். ஒவ்வொரு இடத்துல கூட உண்மையான ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியல. இந்த அரசு தேவையா? இதுதான் இன்றைய கேள்வி. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், சமூக நீதி வளர வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஒரு சமூகமான அனைத்து சமுதாயத்துக்குமான அரசியல் மலர வேண்டும் என்பதற்காக அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே பாரதிய ஜனதாவுடைய சின்னமான தாமரை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய இருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதும் நான் அனைத்து தொகுதிகளுக்கும் போக எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றாலும் இதன் வாயிலாக, உங்களோட வாயிலாக, ஊடக நண்பர்கள் வாயிலாக இந்த செய்தியை அண்ணன் எடப்பாடியார் அவருடைய கரம் வலுப்படுத்துவதற்காக கன்னியாகுமரி முதல் கிருஷ்ணகிரி வரை நீக்கமர நிறைந்திருக்கின்ற இந்த 1,25,00,000 யாதவர்களுடைய வாக்கு ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற பணிவான வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக நாட்டு மக்கள் தெரியப்படுத்த வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக முன்னேற்ற கழகம் சொல்லி ஒரு யாதவ அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. அப்படி எதுவும் இந்த அமைப்பும் பதிவுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. திருவண்ணாமலை சேர்த்த அமைப்பு அப்படி இருக்கலாம், யாராவது ஒருத்தர் 2 பேர் ஏதாவது இருக்கலாம். அதனால என்ன இல்ல, யாதவ சமுதாய அமைப்பு வந்து ஆதரவு யாதவ சமுதாயத்தின்னு சொல்றது. நான் 36 வருஷமா ஃபவுண்டர். நான் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் யாதவ தமிழ்நாடு யாதவ மகாசபை. நான் கோபாலகிருஷ்ணனுக்கு முன்னாடி பேராசிரியர் மதுரை சொக்கலிங்கம், அதற்கு முன்பு நம்முடைய லட்சுமண பிள்ளை, இதுல இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து மகாசபையில இருக்கேன். மகாசபையுடைய மாநில துணைத் தலைவர் நான். எனக்கு தெரியாத இங்க யாரும் யாதவ அமைப்பு நடத்துறதா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நாட்டுல நிறைய தெருவுக்கு 4 பேர் ஏதாவது ஒரு பேரை சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பெடுத்துக்க முடியும். அண்ணாமலையாருக்கு அரோகரா.